எடுத்துட்டு வந்து உள்ள வை. வாங்கம்மா வாங்க. குட் மார்னிங் சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த ஆர்டர் எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கிறீங்களா? என்னம்மா அது எல்லா சரக்கு வந்து சேர்ந்துருச்சா? எனக்கு தெரியாம எப்படி வரும்? எங்கிட்ட தானே ஆர்டர் கொடுத்தீங்க. யார் கொண்டு வந்து கொடுத்தது? எல்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து கொடுத்தாரு. என் வீட்டுக்காரரா? எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லா சரக்குகளையும் கொடுத்துட்டு பணத்தை கையோட வாங்கிட்டு போயிட்டாரு. யார் அது? என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டீங்க? நான் என்ன ஏமாந்தவனா? எல்லாம் உங்களோட தான், மிஸ்டர் கோபால். குட் மார்னிங். மூச்சில எள்ளுங்குள்ள வெடிக்குத என்ன? அம்மாவோட காத்து நம்ம ஆபீஸ் பக்கம் அடிக்குது. உங்க மேனேஜிங் டைரக்டர்ட்ட உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன். நான் என்ன தவறு செய்தேன்? ஆஹா, ஒண்ணும் தெரியாத கண்ணி அவளை பிடிச்சுதான் 6 மாசம் ஜென்னி. ஏன் மிஸ்டர், நான் உங்க வைஃபா? இல்ல கேக்குறேன், நீங்க என் புருஷனா? ஐயோ, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே ஆகட்டுமே. நான் என்ன மறுக்கவா போறேன்? என்னைக்கு உன் கைப்பட்ட டிபனை சாப்பிட்டனோ அன்னையில இருந்து நமக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிச்சு போச்சு. இது வேற. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம நான் விட போறதில்லை. மிஸ் கௌரி, மிஸ் என்ன வேண்டியிருக்கு? கத்திரிக்காய் மிஸ் தான் மிஸ் பண்ண போறீங்களா? வெறும் கௌரி, உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்ன செஞ்சிருக்கணும்? உங்க கண்ணசிவுக்காக நான் காத்திருக்கும்படியா செஞ்சிருக்கணும். உங்க முந்தானி நடல்ல நான் மூர்ச்சியாகும்படியா செஞ்சிருக்கணும். நீங்க எழுந்திரின்னு சொன்னா எழுந்திருக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் உங்களுக்கு புருஷனா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏது தைரியம்? எனக்கு தைரியம் இல்லை. என்னை விட தைரியமான பொண்ணே கிடையாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. நான் மனசு வச்சா செஞ்சே முடிப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்சா? சேலஞ்ச். டீலா? டீல். டன்னா? டன். சொல்லுங்க. மாயவரம் மன்னார்சாமி பிள்ளை மகளாகிய நான். மாயவரம் மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான். தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் கோபாலை. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் லையை. என்ன மரியாதைடா? சட்டப்படி என் கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனது கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகனாகிய நான் மாயவரம் மன்னார் சாய்ப்புள்ள மகளாகிய இந்த கௌரியை சட்டப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். முடிச்சல தெரியல, கைது பண்ணுங்க. இங்கமா சாட்சியலா ஒருத்தா வாங்க, ஒரு வந்து கைது பண்ணுங்க. போய் வாங்க பா. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. நல்லா இருக்கு கூத்து. கோயில்ல தாலி கட்டி குலப்பெண்கள் வரவேற்க குதூகலம் ஆரம்பிக்கிறதா குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேஸ் இருக்கே, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், சினிமா தியேட்டர்ல ரிசப்ஷன், வாடகை வீட்டுல ஹனிமூன். ஐயோ. சரி சரி, வழிவிடுங்க, நான் போறேன். போறேன்னா எப்படி? போறேன்னா என் ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நீ ஓ ரூமுக்கு போயிட்டா நான் தனியா எப்படி? இப்படி. புரியலையா? புரியல. காவிய பாஷையில வழக்கமா சொல்லட்டுமா? வெளியில வெள்ளி நிலா வெள்ள வெள்ளேன்னு அடிக்குது, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் விளக்கு மினுக்கு 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 மினுக்குன்னு எரியுது. அணைக்கிட்டுமா அணைக்கிட்டுமான்னு கேக்குது ஆம்பளை மனசு. ஏன்னு துடிக்குது பொம்பளை மனசு. புரியலையா? அப்போ ஒண்ணு செய்யுங்களேன். செய்யறேனே. வெளியில தான் நல்லா காயுது, வராண்டாவில சாவகாசமா உட்காந்துக்கிட்டு விலாவரியா தனியா பேசிட்டு இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. இதை விட என்ன பெரிய வேலை? விளையாடுறியா? பாருங்க, இந்த அதட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசாம போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே. அப்ப முழிச்சிட்டு இருங்க, வீட்டுக்கும் காவலா இருக்கும். உண்மையிலே போயிட்டா, உண்மையிலே போயிட்டா. வெளியில தள்ளி கதவை சாத்துற. இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. நீ நல்லா இருக்க மாட்டே. கடைசியில ரத்த கண்ணீர் தான். அம்மா நான் தாண்டா அவன் மனசாட்சி தெரியல. அட நம்மளா, நீ இந்த காட்சியை பாத்துக்கியா? உன் லட்சணம் தெரிஞ்சுதானே அவ லட்சியம் பண்ணாம போயிட்டா. போய் நல்லா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கு. போப்பா. நான் ஏன்டா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கணும்? அவன் என் பொண்டாட்டிடா, தாலி கட்டல பொண்டா இல்ல,
ரிஜிஸ்டர் பண்ண பொண்டாட்டி, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு நான் அவளை விட போறதில்ல. நல்லா கேள்வி கேட்கிறேன் பாரு. கிழிச்ச உனக்கு ஏதுல அவ்வளவு தைரியம்? என்ன பார்த்தா கிழிச்சாங்க? நான் என்ன செய்யறேன் பாரு. இங்க நின்னுட்டே பாரு. கதவை தட்டுறான் பாரு, கதவை தட்டுறான் பாரு, மூஞ்சிய பாரு. பொண்டாட்டி ரூமுக்குள்ள நுழையறதுக்கு கதவை தட்டுறான். சீ, நுழைடா. பாக்குறா, கோம முறைச்சு பாக்குறா. மடையா, என்கிட்ட ஏன் சொல்றேன்? நீ என் பொண்டாட்டி தானே, உன் ரூம்குள்ள நுழையறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அடிச்சு கேள்றா. கேட்கிறேன், கையில அடிச்சு கேட்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஒண்ணும் இல்லையே. என்னடா அபிஷ்ட மாதிரி மூஞ்சிய பாரு, அசடு வலியுது. தொடக்கிறேன் தொடக்கிறேன். என்ன உளறீங்க? என்ன வேணும்? எங்க வந்தீங்க? டேய், நல்ல சான்ஸ்டா, விட்டுடாதே. பட்டுன்னு சொல்லிடு, நினைச்சத சொல்லிடு. கொஞ்சம் தண்ணி வேணும். கவுத்துட்டான் கவுத்துட்டான். ஏண்டா இப்ப உனக்கு தண்ணியா வேணும்? டேய், இப்ப தண்ணி கொண்டு வர போறா. நீ என்ன செய்ய போற? வாங்கி குடிப்ப. பல்ல ஓட்டப்ப ராஸ்கல். இந்தாங்க. டேய் பாவி, ஏண்டா அப்படி கை நடுக்குது? ஏண்டா டேய், எங்க கை நடுக்குது? என்ன உளறிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது பாரு, நல்ல நாய் மாதிரி. அறிவு கெட்டவனே, நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு நிக்கிறான் பாவி. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ லாயக்கலடா. உன்ன எனக்கு தெரியாதா? நான் தான் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கனே. போய் படு. இப்ப நான் என்ன செய்யறது? வெளியில போய் காத்தாட படுங்க. ஜுரம் வந்தது மாதிரி கண்ணெல்லாம் ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருக்கு. ஓ, வீரனின் வெற்றிகரமான வாபஸ். ஏண்டா பாவி, நீ போன வேகம் என்ன, திரும்பி வந்த வேகம் என்ன? நான் சொன்னதை கேட்கல. நேத்து வந்தவ அவ சொன்னான்னு திரும்பி வந்துட்டான். நீ எக்கேடு கட்டுப்போ, எனக்கு என்ன மனுஷனடா நீ? நல்லா வாயில வருது. நீ லிமிட்டுக்கு மேல போற பல்லகல்ல எல்லாம் உடைச்சு போடுவேன். பக்கத்துல இருந்துட்டு லோலோலோலோன்னு கத்துறதுக்கு என்ன? நீ போய் பார்த்தாலே தெரியும். அவகிட்ட ஒண்ணு நடக்கல, என்கிட்ட இதுங்கிறான். ஆமாடா, என்னால முடியல, நீ போ. டேய் மனசாட்சி எங்க இருக்க? இவ்வளவு நாளி என் உயிரை வாங்கினியடா. நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. என் மேல கோவமா? ஏதாவது பேசி தொலையண்டா. கழுத்த நெரிக்கிறான், கழுத்த நெரிக்கிறான். கொஞ்சம் என் கூட வரல. போறான் பாரு, போறான் பாரு. வெக்க கெட்ட போய் பொண்டாட்டி முந்தாளைய புடிச்சிட்டு போறான். டாய் புறாவனே, டாய். நான் தான் வாங்கி வச்சேன். ஆயிரம் தான் பதிவு திருமணம் பண்ணியிருந்தாரு. இந்த மண்ணில பொறுத்த பொண்ணுக்கு தாலி கழுத்துல இருந்தாதான் பெருமை. இந்த சின்ன மஞ்சக்கயிறு கழுத்துல ஏறணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கொஞ்ச நேரம் தவிக்க விட்டேன். கடைக்கு புதுசா சரக்குலாம் சப்ளை பண்ற பொண்ணு. ஆமா சார், என்னாச்சு? ஏமா அப்படி ஏமாத்தலாமா? எல்லா சீலும் உடைஞ்சிருக்குது. டின்ன திறந்து பார்த்தா ஐயோ உள்ள பாதி குறையுது. சார் சத்தியமா சொல்றேன், எல்லா ஆடிட்டிங்கும் டெஸ்ட் பண்ணி தான் சார் பண்ணுவாங்க. எங்க கம்பெனில அப்படி ஏமாத்த மாட்டோம். உன் கபடி வந்து கவலை இல்ல. எனக்கு சப்ளை பண்ணாம அப்படி செய்திருக்காங்க. சார் நான் பண்ணது அப்பா நான் திருடிட்டேன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல மாட்டேன். சார் நான் ஏழை குடும்பத்தவ. இப்பதான் புதுசா இந்த வேலைக்கே சேர்ந்திருக்கேன். இந்த வேலையை போயிடுச்சுன்னா எங்க குடும்பம் நினைப்பு அப்பவே இருந்திருக்கணும். அண்ணா குட் மார்னிங். என்ன ஞாபகம் இருக்கா? பழைய சேல்ஸ்மேன் கோபால். குட் மார்னிங். இந்த சீல் இல்ல பாதி போட்டுன்னு தான் இருந்து அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அது வேற கொண்டாடணுமா? தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த மானமரியே தூக்கி எறிஞ்சாளாச்சே. பவுடர் டன்னை எவ்வளவு போற? மிஸ்டர் கோபால் நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருந்தால பத்தி உனக்கு தெரியாது. ஏயா சத்தியாபாரியா இருந்து உனக்கு ஏயா இந்த பிச்சைக்கார புத்தி? இன்னும் 2 பவுடர் டின் வேணா கேளு, கொடுப்பாங்க. இந்த ஆளு என்ன தெரியுமா செய்வான்? நல்ல பவுடர் எல்லாம் பாதி கொட்டிடுவான், பாக்கிக்கு ஃப்ரெஞ்ச் மிக்ஸ் பண்ணி ஜனங்க கிட்ட விற்பான். பழைய கஸ்டமர் ஆச்சேன்னு நம்ம மொபைல் விட்டு வச்சிருக்காரு. இல்ல பேசி மார்ச் 19, ஏப்ரல் 27. அம்மா உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார்.
வா கௌரி வா. ஏ கௌரி, நான் பாம்பேக்கு டிரான்ஸ்பர் ஆகி போன உடனே திரும்பி வரமாட்டேன்னு தானே எல்லாரும் நினைச்சீங்க. வந்துட்டனே பாத்தியா? ஆமா சார், சீக்கிரமாவே திரும்பிட்டீங்க. நண்பர்களை புரிஞ்சு பாம்பேல என்னால தனியா இருக்க முடியல கௌரி. உனக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாரு. பாத்தியா, உனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் சாரி. ஏன் சார், ரோஸ் கலர் எனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேனா சார்? நீ சொல்லணுமா என்ன? அடிக்கடி அதைத்தானே கட்டிட்டு வர்ற. இந்த பாத்தியா, ரெவலான் சென்ட். சென்டா? இது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பாம்பேல கடையா ஏறி இறங்கி வாங்கியிருக்கேன். எனக்கு வேண்டாம். இது போய் உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுங்க. நான் ஆசைப்படுறத வாங்கி தரேன். எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. கௌரி, நீ என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, இந்த தாலிக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். பெண்கள் தாலிக்கு பயந்த காலம் மலையேறி போச்சு கௌரி. என்ன பெரிய தாலி, ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மஞ்ச கயிறு, கொஞ்சம் தங்கம். சடா, நீங்க ஒரு மனுஷன். என்னதான் படிப்பு இருந்தாலும் பதவி இருந்தாலும் பண்பு இல்லைன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. இனிமே உங்ககிட்ட வேலை பார்க்க நான் விரும்பல. இப்பவே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அது சொல்லட்டுமா? எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அதை சொல்லட்டுமா? நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி சொல்லு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போறது இல்ல. லீவா? எத்தனை நாளைக்கு? இல்லைங்க, இனிமே அந்த ஆபீஸ்க்கே நான் போறது இல்ல. ஓஹோ, உன்னை வேற ஆபீஸ்க்கு மாத்திட்டாங்களோ? நான் சொல்றதை கேளுங்களேன். நான் உங்க பக்கத்துல உட்காரட்டுமா? இப்ப உட்காரனே. வேண்டாம். எங்க நான் ஏன் கண்ட காலிங்களுக்கு முன்னால கைய கட்டிட்டு நிக்கணும்? மேனேஜரா மேனேஜர், சுத்த ஒண்ணா நம்பர் பொறுக்கி என்ன பார்த்து ஈன்னு பல்லடிக்கிறான். சிப்பாடா, நீயாச்சும் வேலையாச்சு. என் கண்ணறிஞ்ச கணவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கை நிறைய சம்பாதிச்சார். எனக்கு வேலை வேணும்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். மிச்சம் இருந்த காசுக்கு ஜிப்பாலுங்கியா? ஆமா. ஏங்க, நான் செய்தது சரிதானே? ஏங்க, உங்க மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்கு. மூஞ்சியா அவ்வளவுதான். கௌரி, என்னங்க? உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் உன் மனசை திடப்படுத்திக்கணும். எது படுத்திக்கணும்? திடப்படுத்திக்கணும். எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு வாயில கொஞ்சம் கொழுப்பு அதிகம், நேர்மையான, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதுல என்னங்க தப்பு? அதுதான் தப்பு. எங்க ஆபீஸ் மேனேஜிங் டைரக்டர் கிட்ட உண்மையை புட்டு புட்டு வச்சேன். அவன் சொன்னா, டேய், நீ மசாலத்துல இருக்க வேண்டிய ஹரிச்சந்திரன்டா, இந்த ஆபீஸ் உனக்கு லாயக்கப்படாதான்னு சொல்லி என் சீட்டை ஐயோ, என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்க? அதோட விட்டனா? அவங்கிட்டே போய், டேய் மடையா, எனக்கு படிச்ச பொண்டாட்டி இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அவங்கிட்டே பாடிட்டு வந்துட்டேன். இதுக்கு பாட்டு வேற பாடுனீங்களா? பாரதி பாடல். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த உலகமே இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இப்படிதான் அந்த 7வது சீன்ல பத்மாவதி கிட்ட குணசேகரன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கு 20வது சீன்ல ஒரு மசாலா வச்சிருக்கேன் தெரியுமா? என்னந்திரே, சும்மா அவர் கஷ்டத்துல இருக்காங்க, சமாதானமா 4 வார்த்தை கேள்றி. அங்க தாண்டி பகவான் சிரிக்கிறான். பாலு இதற்கு பணி போயிங்க பாப்போம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பதே ஒரு தொடர்கதை. அடுத்த வாரம். ஐயா நாயுடு, அடுத்த வாரமே வீட்டை காலி பண்ண சொல்லாத. எங்க முடிவு இப்படி ஆகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை ஏன்பா முடிவுன்ற? இதையே ஆரம்பமா நினைச்சுக்கிய. ஆமா, இத்தனை நாள் கை கட்டி சேவகம் பண்ணிய அந்த பிசினஸ் ஒண்ணும் புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கல? பவுடர் ஸ்லோவும் அதை விட பிரமாதமா நான் தயார் பண்ணுவேன். எதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாமா? சந்தர்ப்பம் என்பது தானே வருவதில்லை அப்பா, அதை நாமே உருவாக்க வேண்டும். எப்பேற்பட்ட வசனம் இந்த இடத்துல வந்து அப்படியே. நாயுடு, எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு மூலதனம் வேணாமா? குறைஞ்சது 1000 ரூபாயாவது வேணும். மூலதனம்? மூளை உங்ககிட்ட இருக்கு, தனம் உண்டு தம்புடு. ಹೌದು, எவ்வளவு வேணும்னு சொன்னீங்க? 1000 ரூபான்னு சொன்னாங்க. 1000 ரூபாய். இருங்க, பர்த்தேனே. என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் கையாட்டிக்கிட்டே போறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். தம்புடு, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. நான் உன் அன்னகாரு மாதிரி. இந்தா, இதை 2ஐயும் வித்து உன் வியாபாரத்துக்கு வேணும்னு வச்சுக்கோ. நாயுடு, என்ன இதெல்லாம்? மனுஷனுக்கு மனுஷன் இந்த நேரத்துல கூட உதவி பண்ணிக்கலன்னா எப்படி? புடி, சும்மா புடி.
பகவான் சிரிக்கிறான், அவன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறான். என்னங்க உங்களை தேடி யாரோ மாட்டுக்காரன் வந்திருக்கான், போய் நோடுறீ. நான் சொன்னதை ஞாபகமா வச்சுக்கோங்க கோபால், நான் வரேன். கௌரி, நீ ನನಗೆ சகோதரி மாதிரி. இந்த மாதிரி சமயத்துல உதவாத நகையை நட்டும் ನನಗೆ எதுக்கு? இந்தம்மா இதை வச்சுக்க. அக்கா வேண்டாக்கா. பரவாயில்லம்மா, வாங்கிக்க. இதை வித்து பணம் வாங்கி உன் புருஷன்கிட்ட கொடு, அவர் ஏனாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டும். கௌரி, ஆம்பளைங்க மனசொடிஞ்சு நிற்கும் போது குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ வைரமா இருந்து நாம தான் அவங்கள தூக்கி நிறுத்தோம். இந்தம்மா. அம்மா, எங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம். ஏழைங்க மனசுலதான் இரக்கமும் கருணையும் பிறக்கும் சொல்லுவாங்க. ஆண்டவா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்களை எல்லாம் மறக்காத மனசு எனக்கு கொடு. நான் பர்த்தேனே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மாலா, என்ன இதெல்லாம்? 11 மணிக்கு காஃபி சாப்பிடுறது உங்க வழக்கன்னு எனக்கு தெரியும் சார். ஓ, ஆபீஸ் பாய் இல்ல? இல்ல சார், அவன் ஃபேக்டரி வரைக்கும் போயிருக்கான். ஏன் சார், ஒரு செக்ரட்டரி பாஸோட மனமறிஞ்சு நடக்கிறது தப்பா? நான் தோட்டத்திலையும் பழகிற விதத்திலையும் கொஞ்சம் முற்போக்கானவளா இருக்கலாம், அது சில கண்ணையும் உறுத்தலாம். ஆனா உங்களை மாதிரி மாடர்ன் மைண்ட் உள்ளவங்களுக்கு ஐ டோன்ட் மைண்ட். பெண்கள் கவர்ச்சி அட்ரஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்ல, ஆனா குணம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சார், யூ ஆர் ரியலி நாட்டி. நீங்க ரொம்ப குறும்புக்கார். ஐ லைக் யூ வெரி மச். ஐ மீன், அதாவது எனக்கு இந்த மாதிரி பாஸ் கிடைச்சதுக்கு நான் மட்டும் கோயிலுக்கு போறவளா இருந்தா வண்டிமேட்டு பிள்ளையாருக்கு தினம் 5 தேங்காய் சூற விடுவேன். நாட்டி நாட்டி. ஏன் சார், டை இருக்குமா இருக்கா? அது கொஞ்சம் வெயிட் போட்ட, ஷர்ட் சின்னதா போச்சு, வயசாகுது இல்ல. என்ன சார், 26 வயசு ஒரு வயசா? எனக்கு 31, 31. பொய் சொல்றான். யார் மனசாட்சியா? வாடா, நான் என்ன பொய் சொன்னேன்? 32 வயசு முழுசா முடிஞ்சு போச்சு. 1 வருஷத்தை சாப்பிட்டியடா பாவி. 1 வயசு குறைச்சு சொல்லக்கூடாதா? கொப்பவுட் சொத்தா குறைஞ்சு போச்சு. கௌரி, என் கண்ணே. என்ன மைனா, இன்னைக்கு பிசினஸ் செய்யலமா ஒரே அமக்களமா இருக்கீங்க. பக்கத்துல வா. என்ன பக்கத்துல வா. என்னது? நான் இன்னைக்கு ஃபுல் மூட்ல வந்திருக்கேன். பாத்தியா, மல்லிகைப்பூ, திருநெல்வேலி அல்வா, உடுப்பி மசால் தோசை எல்லாம் ஒதுக்கிதான். என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? ஆமா, ஆம்பளைங்க வெளியில ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாதான் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி திடீர் பாசம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தீங்க? ஜாலியா சொல்லுங்க. என்னது என்ன போய் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் ராமருக்கு அடுத்தபடி. சரி சரி, வா ஜாலியா அங்க வெளியே போயிட்டு வரலாம். ஆயா போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொருத்தன் லைஃப என்ன என்ஜாய் பண்றான். பொண்டாட்டிய பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி மாடல் மாதிரி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு டிரைவர் மாதிரி கார் ஓட்டிட்டு போறான். இவன் ஏன் எங்க ஆபீஸ்ல ஒரு செக்ரட்டரி வந்திருக்கா, என்ன ஸ்டைலா இருக்கா, என்ன அழகா இருக்கா, அவளை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவளை பாத்துக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. இப்ப புரியுது, அவளை பார்த்த மூட்லதான் நேரம் இங்க வந்திருக்கீங்களா? அவ ஏன் அங்க இருக்கணும்? ஒண்ணு செய்வோமே, எனக்கு சக்காலத்தையா இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்க. இன்னொரு பொம்பளை பத்தி இவங்ககிட்ட சொல்லவே கூடாது, மூக்கு மேல கோந்துரும். அதே நேரத்துல புருஷன் மனசு தெரிஞ்சு இந்த கழுதைகளுக்கு நடந்துக்க தெரியாது. கழுதை எப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க? டைல்ஸ் போட்டுக்கிட்டுமா? டைல்ஸ் அது உனக்கு நல்லா இருக்காது. தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி கொண்ட போட்டுக்கிட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பின்ன என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? 17 முழ புடவை, அம்மி நிறைய மஞ்சள், குண்டா நிறைய குங்குமம் எல்லாத்தையும் குழப்பி மேல பூசிக்க. ஆக மொத்தத்துல நான் அழகா இல்ல, அப்படித்தானே? ஆமா, மொத்தத்துல நீ அழகா இல்ல. என்னது இது? வந்ததுல இருந்து வம்பளத்துக்கிட்டே இருக்க. நீ வெளியில வராட்டி பரவாயில்ல, என்ன நிம்மதியா வீட்டுல இருக்க விடு. இப்பதான் எனக்கு தெரியுது, என்ன கண்டாலே உங்களுக்கு எரிச்சலா வருது. கரிச்சு கொட்டுறீங்க. சொன்னால மீராபாய் சொன்னால. என்னத்த சொன்னால? இந்த மாதிரி நேரத்துல உன்னை கண்டாலே உன் புருஷனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்துல ஏன் பிடிக்காது? ஏன்னா இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க. புள்ளத்தாட்டிங்களை கண்டாலே ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. ஜாக்கிரதையா இருந்து தலையா அடிச்சுக்கிட்டான். நான் கேட்டேன்னா, ஐயோ கௌரியம்மா, உண்மையாமா என்ன மன்னிச்சிடுமா.
விடுங்க வெக்கமா இருக்கு. இன்னும் என்ன வெக்கம்? எவரிக்கண்டு அல்வா சாப்பிடுறியா? வேண்டாங்க. மசால் தோசை சாப்பிடுறியா? வேண்டாங்க. என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியா வருது. அப்ப மல்லிகைப்பூ தான் இருக்கு, அதை சாப்பிடு. ஏப்பா மல்லிகைப்பூ கூட சாப்பிட